அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் ஜோதிட நிலையத்தின் சார்பாக நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை காண வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை தங்களிடம் சேர்த்திருக்கின்ற பிரபஞ்சத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் ஜாதக ஆய்வு பகுதியில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு மகர கும்பத்தில் சந்திரன் இருந்தால் அப்படின்ற ஒரு தலைப்பில் இன்றைக்கி நம்ம ஒரு ஜாதகத்தை இங்கே ஆய்வு செய்ய இருக்கிறோம். இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம். 30/10/1979 காலை 9:03 சேலத்தில் பிறந்தவர் இந்த ஜாதகர். இந்த பெண் ஜாதகத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா உடல் நல கோளாறு, அடிக்கடி மருத்துவ செலவுகள், ஆப்ரேஷன்ஸ் இது எல்லாமே நடந்திருக்கு. குறிப்பிட்டு சொல்லும் பொழுது இருதயம் சம்பந்தமான பிரச்சனை இவருக்கு இருக்குது. அதுக்கு உண்டான அந்த ஸ்டண்ட் வைக்கிறது அதெல்லாமே 2 தடவை இவங்களுக்கு செஞ்சு விட்டாச்சு. அதே போல் இந்த மாதிரி அடிக்கடி நோய் தாக்கம் இருப்பதால் இவங்களுக்கு திருமண வாழ்க்கை ஏற்பட்டு அதில் தொடர முடியாமல் பிரிந்து இவங்க தனியாக வாழ்ந்துட்டு வர்றாங்க. ஆனால் இவருக்கு இந்த உடல்நல குறைபாடு அப்படின்றது ஏதோ ஒரு உடல்நல கோளாறு அடிக்கடி இவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அதற்குண்டான காரணம் என்ன, அதற்குண்டான மூல நூல் சொல்லுகின்ற பாடல் என்ன அப்படின்றது தான் இந்த பகுதியில் நம்ம இங்கே பார்க்க இருக்கிறோம். இந்த ஜாதகர் பிறந்தது 30/10/1979 9:03 சேலத்தில் பிறந்திருக்கிறாங்க. விருச்சிக லக்னம், லக்னத்தில் புத பகவான், 4ஆம் இடத்தில் கேது சந்திரன், 9ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான், 10ஆம் இடத்தில் குரு ராகு சனி, 12ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன் இருக்க இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறாங்க. ஆரம்ப கால திசை பார்த்திங்கன்னா செவ்வாய் திசை. இருப்பு 1 வருடம் 8 மாதங்கள் இருக்க இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு சனி திசையில் சுக்கிர பத்தி இப்போ நடந்துட்டு இருக்குது. இப்போ இதற்குண்டான மூல நூல் கூறுகின்ற பாடல் அப்படின்னு பார்க்கும் பொழுது கேரள ஜோதிடத்தில் ஒரு பாடல். அந்த பாடல் மகர கும்பத்திற் சோமன் மாரியே பாபர் கூட அகமுற ஜனித்த ராசிக்காரெட்டு மாமேயாகில் நகருதை ராசியான நட்பின்றி நீசமாகில் விகற்பமாய் கெடுதி ரோகம் விளையுமே அநேகமாக அப்படின்றது இந்த பாடல். இந்த பாடலுடைய கருத்து அப்படின்னு பார்த்திங்கன்னா, மகர கும்ப ராசியில் சந்திரன் இருந்தாலோ அல்லது மகர கும்ப ராசிக்கு 6-8 சந்திரன் இருந்து அந்த சந்திரனுக்கு பாவர் தொடர்பு ஏற்பட்டு லக்னாதிபதி பகையாகவோ நீசமாகவோ அஸ்தமனமாகவோ இருந்தால் அந்த ஜாதகருக்கு கெடுதியான பலவித ரோகங்கள் வரும். சதா காலமும் அவங்களுக்கு நோய் இருக்கும் அப்படின்றது தான் அந்த பாடலுடைய விளக்கம். இப்போ இதை இந்த ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது ஜாதகர் பார்த்திங்க அப்படின்னா கும்பராசியில் பிறந்திருக்கிறாங்க. அந்த கும்பத்தில் இருக்கிற சந்திரனோட கேது பகவான் அப்படின்ற ஒரு பாவர் அங்கே சேர்ந்திருக்கிறார். மேலும் நீசம் பெற்ற செவ்வாய் பகவான் 8ஆம் பார்வையாகவும் சனி பகவான் 7ஆம் பார்வையாகவும் அந்த சந்திரனை பார்க்குறாங்க. அப்போ இங்கே பாடல் படி மகர கும்பத்தில் சந்திரன் இருந்து பாவர் தொடர்பு அங்கே ஏற்பட்டிருக்கு. அதே போல் லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இங்கே நீசமாக இருக்கிறார். லக்னாதிபதிக்கு வீடு தந்த செவ்வாய் பகவான் பார்த்திங்க அப்படின்னா லக்னத்துக்கு திக்பலமாக 4ஆம் இடத்தில் இருந்தாலும் நவாம்சத்தில் அந்த சந்திர பகவான் நீசமாக இருக்கிறார். அப்போ லக்னாதிபதி இங்கே பலம் இழக்கிறார். லக்னாதிபதி பலம் இழந்து உடல்காரகன் சனி வீட்டில் இருந்து நவாம்சத்தில் நீசமாகுவது குற்றமே. அதே போல் சுகஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவருக்கு வீடு கொடுத்தவரும் சூரியனே, நட்சத்திரம் கொடுத்தவரும் சூரியனே. வீடு கொடுத்த சூரியனும் நட்சத்திரம் கொடுத்த சூரியனும் ராசியில் நீசமாக இருக்கிறார். அப்போ சுகஸ்தானம் இவங்களுக்கு நல்லாவே கெட்டிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இவங்களுக்கு சொன்னது போல் இருதய கோளாறு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பொதுவாகவே இருதயம் அப்படின்றது பாவ ரீதியாக எடுக்கும் பொழுதே 4ஆம் பாவம் தான் இருதயத்தை அங்கே குறிக்கிறது. அங்கே அந்த மகர ராசியாக அதாவது கும்பராசியாக இருந்து அங்கே சந்திரன் இருந்து சனி செவ்வாய் பார்க்குறதால 4ஆம் பாவம் பாதிப்புக்கு உள்ளாகிறது. மேலும் சந்திரன் தான் இரத்த ஓட்டம், இரத்தத்திற்கு காரகன் செவ்வாயாக இருந்தாலும் இரத்த ஓட்டத்திற்கு காரகனாக சந்திரனாக வரார். அந்த சந்திரனை சனி செவ்வாய் பார்க்குறதால அந்த இரத்த ஓட்டம் இருதயத்திற்கு தடை ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் சூரியன் இருதயத்திற்கு நம்ம காரகனாக சொல்கிறோம். அந்த சூரிய பகவான் லக்னத்திற்கு 12ஆம் இடத்துல நீசமாக இருந்து அந்த சூரியனையும் சனியும் செவ்வாயும் இருவரும் கூடி பார்க்கிறார்கள். இப்படி இருந்தால்
இருதய நோய் வரும். பொதுவாகவே 12ஆம் இடத்திற்கு சனி செவ்வாய் தொடர்பு இருந்துச்சு அப்படின்னாலே அவங்களுக்கு நிச்சயமாக இருதய கோளாறு, ஹார்ட் அட்டாக் இதெல்லாம் வரும். சூரியன் நீசமாகி சூரியனை சனி செவ்வாய் பார்த்தாலும் அங்கே இந்த இருதய கோளாறு அப்படின்றது கண்டிப்பாக வரும். இதேபோல் உங்களுக்கு திருமண வாழ்க்கை பாதிப்பு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு கலத்திரகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நீசமாக இருக்கிறார். மேலும் இங்கே லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி சுக்கிரனும் ராசிக்கு 7ஆம் அதிபதி சூரியனும் இருவரும் கூடி லக்னத்திற்கு 12இல் மறைந்து விட்டார்கள். ஆனால் லக்னாதிபதி செவ்வாய் 7ஆம் அதிபதி சுக்கிரனை பார்த்ததால் திருமணம் நடந்தது. ஆனால் அந்த திருமணம் இவங்களால் தொடர முடியலை. காரணம் இவங்களுடைய உடல்நிலை. இப்போ இவங்களுக்கு சனி திசை போயிட்டுருக்கு. சனிக்கு சாரம் கொடுத்த சூரிய பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. 10ஆம் அதிபதி சாரத்தில் நின்று சனி பகவான் திசை நடத்துகிறாரு. 10ஆம் இடத்துல இருந்து சனியோட நட்சத்திரத்தில் புத பகவான் இருக்கிறார். அவர் வந்துட்டு இந்த ஜாதகத்திற்கு அஷ்டமாதிபதியாகவும் வருகிறார். அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 10, 12, 8 அப்படின்ற தொடர்பில் இருந்து இந்த திசா நடந்து கொண்டு இருக்கிறது. இப்படி அவங்களுக்கு அந்த 8, 10, 12 தொடர்பு இருந்து திசா நடக்கும் பொழுது நிச்சயமாக உடல்நல குறைபாடுகள், தொடர் சிகிச்சைகள், மருத்துவமனையில் தங்கி அவங்க சிகிச்சை எடுக்கிறது அப்படின்றது எல்லாமே இந்த திசையில் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த திசை பார்த்திங்க அப்படின்னா குறிப்பிட்டு செவ்வாய் திசை வரும்பொழுது பாதகாதிபதியும் அங்கே சேர்ந்து கொள்வதால் இன்னுமுமே வந்துட்டு இவங்களுக்கு நோயின் தாக்கம் அதிகமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆக இந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இவங்களுக்கு சுகஸ்தானம் நல்லாவே கெட்டிருக்கு. ப்ளஸ் இந்த சனி செவ்வாயோட தொடர்பு சூரியனுக்கும் இருக்குது, 4ஆம் இடத்துக்கும் இருக்குது. இங்கே சந்திரன் பாக்யாதிபதி அப்படின்னு சொன்னால் கூட அவர் பாதகாதிபதியாகவும் ஆகிறார். பாதகாதிபதி 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அது சார்ந்த பாதகத்தையும் அது பண்ணுகிறது அப்படின்றத புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. சரி, ராசிக்கு 4ஆம் அதிபதி சுகஸ்தானாதிபதி அப்படின்னா அவர் சுக்கிரன். அவர் அதே பாதகஸ்தானத்தில், ராசிக்கு பாதகஸ்தானத்தில் நீசனை கூடி அமர்ந்திருக்கிறார். அப்போ லக்னத்துக்கு ரீதியாகவும் ராசிக்கு ரீதியாகவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே விதி அங்கே பொருந்தி வருகிறது. நம்ம முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம், பொதுவாக சிம்மத்தில் பாவர்கள் குறிப்பாக ராகு சனி இருந்து இந்த திசை நடக்கும் பொழுது அவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் ஏற்படுகிறது அப்படின்னு. அதுவும் இந்த ஜாதகத்தில் இருக்குது. அதே மாதிரி செவ்வாய் திசையில் பிறந்தவங்களுக்கு 4ஆவது திசையாக சனி வரும் பொழுதும் அவங்களுக்கு நிறைய சிக்கல்களை கொடுக்குது. ஆக இந்த அத்தனை விதிகளும் இங்கே பொருந்தி வந்து திசை நடைமுறைக்கு வருவதால் இந்த ஜாதகர் சிக்கல்களையும் உடல்நல பாதிப்புகளையும் தொடர்ந்து சந்தித்து கொண்டு வருகிறார் என்ற விதியை நம்ம இங்கே பார்த்துருக்கிறோம். இந்த ஜாதக ஆய்வு மூலமும் உங்களுக்கு நிறைய விதிகள் கிடைத்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். மீண்டும் இதுபோல ஒரு நல்ல ஒரு ஜாதக ஆய்வு பகுதியை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி, இதுபோல் நிறைய ஜாதக ஆய்வுகளை நம்ம தொடர்ந்து செஞ்சு கொண்டு வருகிறோம். அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.